STR50 பத்தி ஃபர்ஸ்ட் டைமா STR அவர்களே சில எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது நேத்து STR அவர்களோட பர்த்டே, ஸோ STR50யோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அண்ட் நைட்டு எக்ஸ்தலத்தோட ஸ்பேஸ்ல வந்து STR அவர்கள் பேசும்போது இந்த படம் பாகுபலி கிடையாது, பட் ஆனால் தமிழ் சினிமாவோட ஒரு பெருமைக்குரிய படமா இருக்கும். அண்ட் அடுத்த வாரத்தில் இதுக்கான ப்ரோமோ ஷூட்டை ஷூட் பண்ண போறோம். அதுக்காக தான் நான் வேற படம் நடிக்க இருந்தாலும் முடிய வெட்டாம இருக்கேன். ஆக்சுவலா இந்த முடியை மெயின்டைன் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் 2 வாட்டி ஒரு நாளைக்கு குளிப்பேன். ஸோ இவ்வளவு முடிய வச்சுட்டு 2 தடவை ஒரு நாளைக்கு குளிக்கும் போது அதை காய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படிதான் பெண்கள்லாம் லாங் ஹேரை மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அண்ட் அடுத்த மாசம் ஷூட் பண்ண போற ப்ரோமோ நினைச்ச மாதிரியே நல்லா வந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இந்த டைம் பார்த்து OTT அண்ட் சேட்டிலைட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் ப்ரொடியூசருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்றேன். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு லாபகரமான படமா இருக்குமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. பட் இவ்வளவு வருஷம் நான் சினிமாவில் இருந்திருக்கேன். ஸோ அதுக்கு ஏதாவது திருப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றேன். அண்ட் இப்போ வரைக்கும் எந்த டெக்னீஷியன்ஸ் கிட்டையும் அக்ரிமெண்ட் கூட போடல. பட் அதெல்லாம் எதுவுமே கேட்காம நிறைய பேர் ஆல்ரெடி இந்த படத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இனிஷியலா கமல் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்துச்சு. பட் ஆனா இதை யாரு ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். தென் அந்த டைம்ல தான் கேமராமேன் மனோஜ் பரமஹம்சா அவர்கள் உள்ள வந்து இதை இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ அப்பதான் ஓகே இதை நாமளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் கிட்ட போயிட்டு இந்த படத்தை நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்டா கேட்டேன். அவரும் ஓகே சொன்னாரு. ஸோ இந்த படத்தை என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான அட்வான்ஸ் சினியார்ட்ஸோட முதல் படமா பண்றதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி STR அவர்கள் STR50 பத்தி சூப்பர் கான்பிடென்ட்டா பேசியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை பத்தி கேமராமேன் மனோஜ் பரமஹம்சா அவர்கள் பேசும்போது இந்த கதையை STRனால மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணி பாருங்க, ப்ரோமோ வரும். கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பயங்கர ட்ரீட்டா இருக்கும். மெயினா டான்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் டான்ஸ் இருக்கும் படத்துல. அது இல்லாம ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே பயங்கரமா இருக்கும். அண்ட் ஆக்சுவலா STR அவர்கள் என்ன மன்மதன் 2 பண்றதுக்கு தான் கூப்பிட்டாரு. பட் ஆனா அது இப்போ இந்த மாதிரியான படமா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி STR50 பத்தி கேமராமேன் மனோஜ் பரமஹம்சா அவர்களும் பயங்கரமா பேசியிருக்காரு. அண்ட் STR50க்கு அப்புறம் STR அவர்களே அவரோட ஓன் டைரக்ஷன்ல ஒரு படமும் பண்ண இருக்காராம். ஆக்சுவலி STR49 அவர் பண்ண வேண்டியதான். பட் பார்க்கிங் இயக்குனர் சொன்ன கதை ரொம்ப பிடிச்சு போயிட்டு கதையை ஃபுல்லா ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு 5 நாள்லயே படத்தோட ஃபுல் ஸ்கிரிப்டையும் எழுதி கொடுத்துட்டாராம். ஸோ அந்த ஒரு இன்வால்மெண்ட்ல இம்ப்ரெஸ் ஆகி தான் STR49 நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி தன்னோட லைன் அப்ஸ் குறித்தும் STR அவர்கள் பேசியிருக்காரு. அண்ட் கண்டிப்பா STR50 பெருசா ஜெயிக்குன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பெரிய படத்தை அசம்பிள் பண்ணும்போது இயக்குனர் ரொம்ப முக்கியம். கங்குவா படத்துல சொதப்புனது அதுதான். ஏன்னா இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்களை எப்படி அந்த படத்தை நம்பி கொடுத்தாங்கன்றதை இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் படம்லாம் பண்ணணும்னா கண்டென்ட் அண்ட் கமர்ஷியல்னு ரெண்டுத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணக்கூடிய இயக்குனர் தான் பண்ணணும். சிறுத்தை சிவா வெறும்னே ஒரு கமர்ஷியல் மசாலா இயக்குனர். ஸோ அவர்னால மேக்சிமம் கங்குவா அளவுக்கு தான் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பொன்னியின் செல்வன் படத்தை மணிரத்னம் அவர்கள் எடுத்தாரு. மணிரத்னம் அவர்கள் கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிம் மேக்கர். ஸோ என்ன கேட்டா அவருமே ஹிஸ்டாரிக்கல் படம்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் பொன்னியின் செல்வன் கமர்ஷியலா என்டர்டைன்மெண்டா இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல படமா இருந்துச்சு. பட் STR50 இயக்க போற தேசிங்க சாமி எங்க வராருன்னா கண்டென்ட் அண்ட் கமர்ஷியல்னு ரெண்டுத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கண்ணும் கொள்ளையடித்தால்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ண ஒரு சூட்டபிளான இயக்குனர் இவர். பட் ஆல்சோ ஒரு படம் தான் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு நம்ம ஃபுல்லா கணிக்கவும் முடியாது. பட் இருந்தாலுமே பயங்கரமா பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோலிவுட் பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.